இன்னைக்கு காலையிலேயே எங்கள் ஊரில் மழை தூத்திட்டு இருந்துச்சு. மழைக்கு இதமாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலான்ட்டு காலையிலேயே டீயும் போட்டுட்டு டீக்கு சைடிஷாக நானும் அதுவும் டீ பிஸ்கட் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீயை குடிச்சு முடிச்ச கையோட நானும் அதுவும் இந்த செடியை பார்க்க போயிட்டோம். டெய்லி இந்த செடியில் ஒரு பூ பூத்துட்ருக்கோம். டெய்லி அதுவும் நானும் பார்த்துருவோம். இன்றைக்கும் அந்த செடியை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அம்மா பால் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் சேர்ந்து அவங்க கூட விளையாண்டுட்டு சரி காலையில் டிஃபன் செய்யணுமே நான் போயிட்டேன். தேங்காய் உடச்சுதான் சவுண்டு கேட்டு எங்கேருந்தா வருவானோ தெரியல, தேங்காய் தண்ணியை வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு இட்லியும் கொஞ்சம் தேங்காய் சட்னி தான் வச்சேன். காலையில் எங்கள் அம்மா கொஞ்சம் பருப்பு குழம்பு தந்தாங்க. ஆதோக்கு மட்டும் தான் காணும், கொஞ்சமாக தான் கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. பரவாயில்லாம ஆதோக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன், எங்கள் சட்னி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சேன். ஆனால் அவங்க வச்ச பருப்பு குழம்பு ஆதோக்கு மட்டும் கொடுக்கல. நான் ஆதோ எங்கள் 3 பேருக்குமே வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்க. அந்த குழம்பு பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. குழம்புக்குள்ளே ஒரு மாங்காய் துண்டு இருந்துச்சு, அதை யாருக்கும் கொடுக்காம எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஆதோக்கு தட்டில் போட்டு கொடுத்து விட்டாச்சு. அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தான். என் தட்டில் மாங்காவை பார்த்துட்டான். அப்புறம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்கி அந்த மாங்காவை பிடிங்கி சாப்பிட்டுட்டான். பருப்பு குழம்பு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. இட்லி சாப்பிட்டு முடிச்சதுமே வீட்டில் ஒரு மாம்பழம் இருந்துச்சு. அதையும் ஆளுக்கு ஒரு பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஆதவுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாச்சு. அவன் நல்ல பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு ஒரு பீஸ், அப்புறம் எங்கள் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆதவ் கரெக்டாக தெளிவாக அவன் பீஸை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு 2 பீஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது பீஸை வந்து வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் எனக்கு ஒரு பீஸ் அம்மா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என் கையிலையும் எடுத்து கொடுத்தா, அவங்க அப்பாவுக்கும் எடுத்து கொடுத்தா. நாங்கள் 3 பேருமே ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்டுக்கிட்டோம். மாம்பழம் நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் மாம்பழம் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.